மேட்டுப்பாளையம் ஊட்டி மலை ரயிலில் பயணம் செய்யும் சுற்றுலா பயணிகள் செல்ஃபி எடுப்பதை தவிர்க்க வேண்டும். ஆபத்தான செயல்பாடுகளை தவிர்த்து பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் நோக்கில் ரயில்வே நிர்வாகம் அறிவுறுத்தல். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் மகளிர் திட்ட நிதியில் 125 கோடி ரூபாய் அளவுக்கு முறைகேடு என தகவல். 186 வட்டாரத்தில் இந்த முறைகேடு நடந்திருப்பதாகவும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்திருப்பதாக கூறப்படுகிறது. வங்கிக் கடன் மோசடி வழக்கில் 5 பேருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கி அதிகாரி, கிராம நிர்வாக அலுவலர்கள் உட்பட 5 பேருக்கு சிறை தண்டனை விதித்து சென்னை சிபிஐ நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கர்நாடகாவில் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் விசாரணை அறிக்கை கிடைத்த பிறகே பேச முடியும் என கர்நாடக முதலமைச்சர் DK சிவக்குமார் தெரிவித்துள்ளார். வனத்துறையினர் பல்வேறு தகவல்களை அளித்திருப்பதாகவும் அறிக்கைக்காக காத்திருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். காணாமல் போன குழந்தைகளை மீட்க தேசிய அளவில் DNA மற்றும் பயோமெட்ரிக் அடையாள பதிவேட்டை உருவாக்க கோரி மனு. மத்திய அரசு பதிலளிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் தாயகம் திரும்புவதை ஊக்குவிக்க குடிவரவு நடைமுறைகள் எளிதாக்கப்படும் என இலங்கை அரசு அறிவித்துள்ளது. முறையான ஆவணங்களின்றி வெளியேறியவர்கள் தற்காலிக பாஸ்போர்ட் மூலம் தாயகம் திரும்பலாம் என்றும் அவர்கள் மீது சட்ட நடவடிக்கை இருக்காது என்றும் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. கென்யாவில் ஹெலிகாப்டர் நொறுங்கி விழுந்து விபத்திற்கு உள்ளானதில் 6 சுற்றுலா பயணிகள், விமானி என 7 பேர் உயிரிழந்தனர். சுற்றுலா ஹெலிகாப்டர் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. யுக்ரைனில் காவல்துறை தலைமையகம் மீது ரஷ்யா நடத்திய வான்வழி தாக்குதலில் காவல்துறையைச் சேர்ந்த 2 பேர் உயிரிழந்தனர். ரஷ்யாவின் ட்ரோன்கள் நடத்திய இந்த தாக்குதலில் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் 300 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மருத்துவமனை அமைக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும் என்றும் பேரவையில் 110 விதியின் கீழ் அறிவிப்பை வெளியிட்டார். சென்னை மக்களுக்கு உயர்தர மருத்துவ சேவை எளிதில் கிடைக்கும் வகையில் பெரம்பூரில் ரூபாய் 300 கோடி மதிப்பீட்டில் 400 படுக்கைகள் கொண்ட உலக தரத்திலான பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனை அமைக்கப்படும். அரசு மருத்துவக் கல்லூரிகளில் 351 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும் என முதலமைச்சர் விஜய் அறிவிப்பு. 7 புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படும் என்றும் 110 விதியின் கீழ் முதலமைச்சர் அறிவிப்பை வெளியிட்டார். 2014 ஆம் ஆண்டிற்கு பிறகு புதிய அரசு செவிலியர் கல்லூரிகள் தொடங்கப்படாத நிலையில் தரமான மருத்துவ சேவைக்கு தேவையான செவிலியர், மருந்தியல் மற்றும் துணை மருத்துவ பணியாளர்களை உருவாக்கும் வகையில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் ரூபாய் 351 கோடி மதிப்பீட்டில் கூடுதல் மாணவர் சேர்க்கை இடங்கள் உருவாக்கப்படும். 3 துறைகளுக்கான ஆடிட்டிங் ரிப்போர்ட் மற்றும் ஊழல் ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். ஆதாரங்களை தற்போது ஓபன் செய்ய வைத்து விடாதீர்கள் என்றும் சரியான நேரத்தில் அனைத்தும் வெளியே வரும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். சொல்ல வேணாம் தான் நினைச்சேன். ஆதாரம்னு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் பேக் மாண்புமிகு நிதியமைச்சர் பேசும்போது ஒரு 3 டிபார்ட்மெண்ட்லேருந்து ரிவ்யூ பண்ணி அந்த ஃபைல்ஸ்லாம் என் டேபிளில் இருக்குன்னு சொன்னார். அது ஏதோ போகிற போக்கில் அவர் சொல்லலை, உண்மையிலேயே என் டேபிளில் இருக்கு. அத்தனையும் ப்ரூஃபோடு இருக்கு. ஓப்பன் பண்ண வச்சிடாதீங்க. எப்போ ஓப்பன் பண்ணணுமோ அப்போ கரெக்டாக எல்லாமே ஓப்பன் ஆகும்.
நாட்டுப்புற கலைஞர்களுக்கு இசை கருவிகள், ஆடை, அணிகலன்கள் வாங்க ஆண்டுதோறும் வழங்கப்பட்டு வரும் 10,000 ரூபாய் நிதி உதவி 20,000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கலை பண்பாட்டுத்துறை தொகுப்பூதிய ஆசிரியர் சம்பளம் 25,000ஆக வழங்கப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் ராஜ்மோகன் அறிவிப்பு. மயிலாடுதுறை மீனவர் படுகொலை குறித்து கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவர அனுமதி மறுக்கப்பட்டதால் அதிமுக உறுப்பினர்கள் பேரவையிலிருந்து வெளிநடப்பு செய்தனர். சட்டப்பேரவை நுழைவு வாயிலில் திரண்ட அதிமுகவினர் தமிழக அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர். உயிரிழந்த மீனவர் உடலை கொண்டுவர சட்டப்பேரவையில் பதிவு செய்யக்கூட அனுமதி தரவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சவுதியில் சுட்டுக் கொல்லப்பட்ட மீனவரின் உடல் 5 நாட்களாக மீட்கப்படாமல் இருப்பதாகவும் இந்த அரசுக்கு தமிழ் உணர்வே இல்லை என்றும் சாடினார். சவுதியிலே தங்கி மீன்பிடி தொழில் ஈடுபட்டிருந்தார்கள். இவர்களை ஈரானி கடல் கொள்ளையர்கள் தாக்குதல் நடத்தியுள்ளார்கள். இதில் மாவீரன் வயது 38 துப்பாக்கியால் நெற்றில் சுடப்பட்டதால் அப்பொழுதே அவர் இறந்துவிட்டார். இறந்தவர் உடலை தமிழ்நாட்டிற்கு கொண்டு வரவும் குடும்பத்திற்கு தகுந்த வாழ்வாதார உதவி வழங்கும் அரசனுடைய கவனத்திற்கு கொண்டு வருவது தான் இந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொடுத்தோம். இந்த அரசாங்கம் தமிழர்களை காப்போம் என்று வாய் அளவில் பேசுறாங்க. சட்டப்பேரவை தலைவர் சட்டமன்றத்திலே மென்ஷன் பண்றதற்கு கூட அனுமதி கொடுக்கல. அது குறித்து தான் நாங்கள் வெளிநடப்பு செஞ்சிருக்கிறோம். திமுக ஆட்சியில் தரமற்ற வீடுகள் கட்டப்பட்டதாக குற்றம் சாட்டிய அமைச்சர் ஆனந்த். சட்டப்பேரவையில் திமுக தாவேக உறுப்பினர்களிடையே அனல் பறந்த விவாதம். கடந்த 5 ஆண்டு காலத்தில் கட்டி கொடுத்த வீடுகள் நிறைய இடத்துல இடிஞ்சு தொங்குது. அதை அந்த மக்கள்கிட்ட கேட்டா தெரியும். ஆனா நமது முதலமைச்சர் ஆட்சியில கட்டி கொடுக்கிற வீடு இன்னொரு 50 ஆண்டுகளுக்கு ரொம்ப தரமா இருக்குன்றதை தெரிவித்துக் கொள்கிறேன். கண்டிப்பாக நாங்க தரமானதமா தான் கட்டுவோம். அதுக்கு தான் இந்த 5 லட்சம் ரூபாய் இதுங்க கலவைக்கு தான் நாங்க போய் பார்த்துட்டு தான் சொல்றேன். எங்கள் காலத்தில் கட்டப்பட்ட வீடுகள், அதுவும் அமைச்சர் அவர்கள் அந்த துறையிலே பாண்டித்தியம் பெற்றவர் நன்றாக பார்த்து செய்திருக்கிறார்கள். எனவே நீங்கள் சொல்வதை போல அவர் நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் சொல்கிறார் அங்கு தொங்குகிறது என்று. மாண்பு வேளாண் துறை அமைச்சர் ஓராண்டுக்குள் கட்டப்பட்ட வீடுகள் என்று சொன்னார். அது முற்றிலும் தவறு. 15 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் முன்பு கட்டப்பட்ட வீடுகள் ஒருவேளை அப்படி இருந்தால் அதையும் பழுதுபார்ப்பதற்கு நிதி தந்த ஆட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியை தவிர ஓராண்டுக்குள் அது போன்ற வீடுகள் தமிழகத்தில் இல்லை என்பதை பதிவு செய்யும். திமுக ஆட்சியில் 2 லட்சம் வீடுகள் கட்டப்பட்ட நிலையில் தற்போது வீடுகளின் எண்ணிக்கை குறைக்கப்பட்டிருப்பதாக பெரியசாமி குற்றம் சாட்டியுள்ளார். வெற்றி வீடு கட்டும் திட்டம் மூலம் நிதி ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தப்பட்டாலும் பயன்பெறுவோர் எண்ணிக்கை குறைந்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார். 23, 24, 24, 25 அவர்கள் இன்றைக்கு ஆண்டிற்கு 1 லட்சம் வீடுகள் கட்ட வேண்டும் என்று மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர் தளபதி அவர்கள் முடிவு செய்தது. முதலாண்டிலே 1 லட்சம் வீடுகள் 3,500 கோடி ரூபாயில் அறிவிக்கப்பட்டு அந்த திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடிக்கப்பட்டன. வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்று மாற்றியிருக்கிறீர்கள். வெற்றி வீடு கட்டும் திட்டம் என்பதற்கு மாற்றி அதனுடைய அழகுக்கு ஒரு வீட்டினுடைய அழகிற்கு 5 லட்சம் என்று உயர்த்தியிருக்கிறீர்கள். 5 லட்சம் உயர்த்தி வீட்டினுடைய எண்ணிக்கையை ஆண்டிற்கு 70,000 வீடு தான் கட்டப்படும் என்பதை குறைத்திருக்கிறீர்கள். தரமான வீடு தொடர்பான விவாதத்தில் தாங்கள் கனவு கண்டாலும் திமுக மீண்டும் ஆட்சிக்கு வர முடியாது என அமைச்சர் ஆனந்த் பதிலடி கொடுத்தார். நாங்கள் அரசியல்வாதிகள் அல்ல, மக்களுக்கு சேவை செய்ய வந்தவர்கள் என்றும் அவர் பேரவையில் பெருமிதத்துடன் குறிப்பிட்டார். நீங்க ஐயோ ஐயோலாம் என்னதீங்க, நீங்க நல்லா தெரிஞ்சுங்க. நீங்க ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க,
உறுப்பினர்லாம் நீங்க கொஞ்சம் நல்லாவே தெரிஞ்சுங்க. இனி நீங்க கனவு கண்டா கூட இனிமேல் பட்டு நீங்க ஆட்சிக்கு வர முடியாது என்பதை தெளிவா சொல்லிக்கிறோம்.